Bing Webmaster Tool உங்க வெப்சைட்க்கு இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? பண்ணலனா உடனே போய் பண்ணிடுங்க. Bing Webmaster Toolல ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா AI பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல 4 முக்கியமான AI மெட்ரிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது என்னன்னு இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். இந்த AI ரிப்போர்ட் வேற எந்த டூல்லயும் கிடைக்கிறது இல்ல. சோ இத கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் மெட்ரிக் என்னன்னா டோட்டல் சைட்டேஷன். இந்த மெட்ரிக்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுடைய வெப்சைட் எத்தனை முறை AI ஜெனரேட்டட் ஆன்சருக்கு சோர்ஸா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் சைட்டட் பேஜ். இந்த மெட்ரிக்ல இருந்து நம்மளுடைய வெப்சைட்டோட யூனிக் URL எத்தனை தடவை ஆவரேஜா AI ஆன்சருக்கு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் பாத்தீங்கன்னா கிரவுண்டிங் queries. இந்த மெட்ரிக்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா என்னென்ன queries பாத்தீங்கன்னா AI சிஸ்டம் யூஸ் டு ரிட்ரைவ் ஆன்சர் ஃப்ரம் அவர் சைட் அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்த் மெட்ரிக் பாத்தீங்கன்னா பேஜ் லெவல் சைட்டேஷன். இந்த மெட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளுடைய பேஜஸ் எத்தனை முறை AI ஆன்சருக்கு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது நாலுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான மெட்ரிக். நம்மளுடைய கண்டென்ட் AI பிளாட்ஃபார்ம்ல எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெட்ரிக். இந்த மெட்ரிக்கை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய யூசர் என்ன மாதிரி AI பிளாட்ஃபார்ம்ல சர்ச் பண்றாங்க, அதுக்கு என்னென்ன பேஜஸ் எல்லாம் அப்பியர் ஆகுது அப்படி நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த மெட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆப்டிமைசேஷனுக்காகவோ இல்ல நியூ பேஜ் கிரியேட் பண்றதுக்காகவோ கண்டிப்பா யூஸ் ஆகும். Bing வெப்மாஸ்டரை நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனா உடனே பண்ணுங்க. இந்த மெட்ரிக்கை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.